பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நிறையா நான் கஷ்டப்படுறேன், நிறையா சேமிக்கிறேன், நிறையா காரியங்களை செய்கிறேன். இது சேஃபாக இருக்குமா, விரயமாயிராதா? ஒரு கவலை உங்கள் மனசில், ஒரு கேள்வி உங்கள் இருதயத்தில் எழுதுறீங்களா? இன்னைக்கு அதற்காக ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு சங்கீதம் 127 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டர்களின் பிரயாசம் விருதாம். கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விரித்திருக்கிறது விருதா. இன்னைக்கு நம்முடைய செல்வத்தை, நம்ம சரீர சுகத்தை, நம்ம தொழில, எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் பாதுகாக்கணும். கர்த்தருடைய கரம் பாதுகாக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டர்கள் பிரயாசம் விருதா. ஆண்டுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கட்டி கொடுக்கணும், ஆண்டுதான் நடத்தி கொடுக்கணும். ஆக இன்னைக்கு எதுல நீங்க ரொம்ப சேமிக்கணும், எதுல நான் கட்டணும், தொழில கட்டணும், என் வேலையில நல்ல ப்ரமோஷன்ல வந்து நல்ல ஆசீர்வாதமா கட்டப்படணும், என் பிள்ளைகள் படித்து ஆசீர்வாதமா வரணும், எல்லாவற்றையும் ஆண்ட கருத்துல கொடுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதான். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீங்க போதீங்க. ஆண்டரே, இந்த தொழிலை நான் எப்படி செய்யணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த வேலை இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணும். சில வேலை இடத்துல நம்ம என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், அந்த வேலையை நம்ம ஒரு ஆஃபீஸ், நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை நேரத்துக்கு போறேன் வர்றேன். இல்லை, கர்த்தர் நமக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தும்படியா நம்ம வைத்து இருக்கிறார். ஆண்டவனை எந்த இடத்துல எல்லாம் நான் ஆண்டவரை தெரிந்த பிறகு கர்த்தரனை எந்த இடத்துல எல்லாம் வேலையில கொண்டு போனாரோ அந்த இடத்துல கண்ணும் கருத்துமாய் தேவன் கொடுத்த வேலையில எவ்வளவு என்னை ஒப்பு கொடுக்கணுமோ I dedicated myself. Full dedication. My focus and dedication was on that. அதனாலேயே சில நேரத்தில் என்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாதபடி நிறைய நேரம் வேலைக்கே கொடுத்தேன். அதற்கு பிறகு ஒரு நேரம் வரும்பொழுது I try to balance myself. ஆனாலும் அந்த நேரத்திலையும் என் கடமையில தேவன் கொடுத்திருக்கிற வேலையை எப்பொழுதும் நான் யாரோ ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக வேலை செய்யறேன்னு இல்ல, தேவன் வேலையை கொடுத்திருக்கிறார். நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நீங்க கட்டி கொடுங்க. ஏன் பிரயாசம் இல்ல, நீங்க கட்டி கொடுக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகளின் பிரயாசம் விருதா. நீங்க கட்டி கொடுங்க ஆண்டவரே, அது ஆண்டு கருத்துல கொடுங்க. பிள்ளைகளை ஆண்டு கருத்துல கொடுங்க. அன்றே நீங்க கட்டி கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டுதான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், ஆண்டுதான் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கணும், ஆண்டுதாங்க நம்ம ஊழியத்தை பாதுகாக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை தேவன் தான் பாதுகாக்கணும். இன்னைக்கு சில வேளைகள்ல நான் பாதுகாத்துருவேன், என் தொழிலை நான் பாதுகாத்துருவேன், என் ஊழியத்தை நான் பாதுகாத்துருவேன். முடியாது, கர்த்தர் பாதுகாக்கணும். கர்த்தர் குடும்பத்தை கட்டணும். அவர் கட்டினா தான் முடியும். தேவ கருத்துல கொடுங்க. எப்பொழுது குடும்பத்தை, தொழில, ஊழியத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன் நினைக்கிறேனோ முடியவே முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகள் பிரயாசம் விருதா. கர்த்தர் ஊழியத்தை காவலராகில் அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஊழியக்காரனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் தான் பாதுகாக்கணும். கர்த்தர் தான் நம்ம தொழிலை பாதுகாக்கணும். வேலை இடத்துல என் தலையை உயர்த்தணுமா, கர்த்தர் தான் பாதுகாக்கணும். நான் வேலை செய்த இடத்துல நிறைய இடத்துல எனக்கு எதிராய் சூழ்ச்சிகள் நடந்தது. சில இடத்துல எனக்கு எதிராய் அசுத்த வல்லமைகள் காரியத்தை செய்யும்படியா ஜனங்கள் செய்திருந்தாங்க, எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு பரிசுத்தாவியை வெளிப்படுத்தினார். இந்த காரியத்துக்காகத்தான் வேலை இடத்துல இந்த மாற்றத்தை கொண்டு வந்தேன். இதற்காகத்தான் சில பேரை உன்னுடைய பாதையிலிருந்து எடுத்தேன். இன்னைக்கு ஒருவேளை சில பேரை வேலை இடத்துல ஆண்டு உங்க பாதியிலிருந்து எடுக்கிறார். உங்களுக்கு பெரிய கேள்விக்குறி வரும், இவங்க எனக்கு நல்ல ஸ்டாஃபா இருந்தாங்க, நல்ல டீமா இருந்தாங்க, ஏன் திடீர்னு எடுக்கப்பட்டாங்க? கர்த்தர் பாதுகாக்கிறார். வேலையை கர்த்தர் கருத்துல கொடுங்க, குடும்பத்தை கர்த்தர் கருத்துல கொடுங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கருத்துல கொடுங்க, ஊழியத்தை கர்த்தர் கருத்துல கொடுங்க. அவர் தான் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறார். அவர் தான் பாதுகாக்கணும். தேவனுடைய கரம் பாதுகாக்கலினா, தேவன் காக்காவிட்டால் ஊழியம் பாதுகாக்கப்பட முடியாது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்க முடியாது. எதையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்? பிள்ளைகள் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும்? பிள்ளைகளுக்கு அன்பு கொடுக்கணும், அரவணைக்கணும், அவர்களை அன்பாய் நடத்தணும். ஆனா தேவ கருத்துல கொடுங்க. எவ்வளவு பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் உங்க கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டு பாதுகாக்கணுங்க, ஆண்டு பாதுகாக்கணும். ஆண்டுடைய காவல் இல்லாவிட்டால் ஊழியம் நிக்காதுங்க. தேவன் பாதுகாக்கணும். எவ்வளவோ பேர் பெற்ற தலை சிறந்த
வல்லமையா இருந்த ஊழியத்தை எல்லாம் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கணும். பாதுகாவல் இல்லாவிட்டால் மனிதனுடைய பிரயாசம் விருதா. ஒரு தேசத்தினுடைய ராணுவம் எவ்வளவு பலமா இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாவல் கடந்து வரணும். சீரிய படை எசேக்கியாவை நோக்கி வருகிறது. சனகரிப் கர்ஜித்து கொண்டு வருகிறான். ஆனா கர்த்தர் அந்த நகரத்துக்கு காவலா இருந்ததனால, கர்த்தர் எருசலேமின் மேல இரக்கமா இருந்ததனால 180,000 பேரை சங்கரித்து தேவன் பாதுகாத்தார். இன்னைக்கு உங்களை எதிர்த்து வருகிற காரியம் எதுவா இருந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கரத்துல கொடுத்துருங்க. நீங்க வீட்டை கட்டுங்க, குடும்பத்தை கட்டுங்க, தொழிலை கட்டுங்க, ஊழியத்தை கட்டுங்க. நீங்க கட்டி கொடுங்க ஆண்டவரே, நீங்க பாதுகாருங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தில் ஒரு பயம் திகில் இருக்காது. அப்பா என்னோடு இருக்கா, அவர் பாதுகாத்து கொள்ளுவார் என்று தேவ சமாதானம், தேவ கிருபையும் தெய்வீக பலனும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு கர்த்தர் கரம் உங்களை ஆசீர்வாதமாய் காத்துக் கொள்ளட்டும். God bless you.